லோ சிசி பைக் வச்சுன்னு நான் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸையும் அப்புறம் அதிரப்பள்ளி டு வால்பாறை அந்த டேஞ்சரஸ் ரோடையும் வால்பாறையும் இந்த ஒரே ஒரு ட்ரிப்பில் வந்து நான் கவர் பண்ண போகிறேன். மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி அதிரப்பள்ளி டு வால்பாறை கிளம்பியாச்சு. ஸோ ஆம்பூர்லேருந்து பார்த்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் ரவுண்ட் ட்ரிப் 1000 கிலோமீட்டர் வருது. ஸோ அந்த 1000 கிலோமீட்டரை இந்த பஜாஜ் 125 பல்சர் இதில் தான் நான் வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு லாங் vlog. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இதான் இந்த ஆம்பூரோட மெயின் பஜார் ரோடு. ஸோ இப்போ டைம் பார்த்தோன்னாக்கா 12:10 ஆகுது, நைட் 12:10. ஸோ நைட்டில் தான் என்னோடய ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 11 இல்லைன்னா 12 நாளைக்கு காத்தால் அதிரப்பள்ளி போய் ரீச் ஆவேன். ஸோ ரொம்ப நாளாக கனவு மோட்டோ vlog பண்ணணும்னு, இது இன்றைக்கி தான் நிறைவேறிருக்கு. என்ன சொல்கிறது, என்னை பற்றி சொல்லணுன்னா, என் பேர் ஹலீல். சொல்கிறது பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மோட்டோ vlog பண்ணுறதுக்காக பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தோன்னாக்கா, நம்ம செரி பிரதர் அண்ட் அந்த பார்த்தி பைக் ரைடர்னு சொல்லி அந்த நம்ம பார்த்தி பிரதர். ஸோ இவங்க 2 பேர் தான் எனக்கு மெயின் இன்ஸ்பிரேஷனு. ஸோ அவங்கள பார்த்து தான் எனக்கு மோட்டோ vlog பண்ணணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சு. இதுதான் ஆம்பூர் பஸ் ஸ்டாண்ட். ஸோ புது பஸ் ஸ்டாண்ட் கட்டின்னு இருக்காங்க. இதான் என்ன சொல்கிறது, அவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஃபஸ்ட்டு நான் வந்து செரி பிரதரோட மோட்டோ vlogல வந்து லடாக்கோட அந்த எபிசோடை பார்த்தேன். அதை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆசை வந்துச்சு, சரி இல்லை நம்மளும் லடாக் போகணும், மோட்டோ vlog பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்புறமா அப்படியே ஒர்க் டென்ஷன் அப்படியே வந்து நான் அந்த மைண்ட் செட்லேருந்து வந்துட்டேன். ஏன்னா அதுக்கான நான் ப்ரிப்பேர் எதுவும் பண்ணலை. மறுபடியும் கொரோனா டைம், அந்த லாக்டவுன் அந்த டைமில் வந்து பார்த்தி பைக் ரைடர் அவரோட மோட்டோ vlog வந்து நான் பார்த்து எனக்கு ஆசையாக வந்துச்சு. ஸோ அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய சேனலை வந்து க்ரோத் பண்ணுறதுக்காக நான் முயற்சி எடுத்தேன். மறுபடியும் பார்த்தோன்னா ஃபேமிலியில் இஷ்யூ, அதனால் ஒன்றும் என்னால் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் ரிஸ்க் எடுத்து இவ்வளோ லாஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி என்னோடய டிஜே ஆக்ஷன் 4 கேமரா வாங்குனது, அந்த டிஜே மைக் மினி வாங்குனது, ஸோ அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போது ஃபைனலாக வந்து மோட்டோ vlogக்காக இப்போது அதிரப்பள்ளி போயின்னு இருக்கேன். அதிரப்பள்ளி போய் அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே நேராக அந்த அதிரப்பள்ளி டு வால்பாறை அந்த வழியாக வந்து வால்பாறை ரீச் ஆவேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ சின்ன யூடியூபர். ஸோ இதான் இப்போ ஹைவே நம்ம டச் ஆகிட்டோம். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா எப்படியும் ஒரு 10 hours மேலே தான் ஆகும். ஏன்னா நான் அவ்வளோ ஸ்பீடெல்லாம் போக மாட்டேன். அதுவும் இல்லாமல் லோ சிசி வண்டி. ஸோ ஆவரேஜாக பார்த்தோன்னா ஒரு 60-70 அந்த ரேஞ்சில் தான் போவேன். என்ன சொல்கிறது, எனக்கு அந்த பெரிய பைக்கும் வாங்கணுன்னு தான் ஆசை.
ஆனால் இப்போதைக்கு பட்ஜெட் எல்லாம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால தான் இந்த பைக்கில் வச்சு நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த பைக்காக வெயிட் பண்ணி ரொம்ப என்ன சொல்கிறது, இன்னும் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து என்னுடைய இந்த லோ சிசி பைக்லேயே வந்து என்னுடைய மோட்டோ விலாகை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் எனக்கு பேசுகிறதுக்கு நர்வஸாக இருக்குது. ரொம்ப எதுவும் நினைக்க வேணாம். இது க்ளோஸ் இல்லாமல் ஓட்டி இப்போ க்ளோஸ் போட்டுன்னு ஓட்டுறதுக்கு எப்படியோ ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா நான் வந்து 2 ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம், லெஃப்ட்டு ரைட் ரெண்டுக்கும். இப்போ வந்து அந்த க்ளோஸ் போட்டுன்னு அந்த 2 ஃபிங்கரை என்னால் யூஸ் பண்ண முடியல. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. கூகுள் மேப்பில் பார்த்தோன்னா 9 hour சம்திங் காட்டுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு 11 hour ஆகும் எனக்கு நான் போய் சேர்கிறதுக்கு. ஸோ என்னால் அந்த க்ளோஸ் போட்டுன்னு ஓட்ட முடியல. ஸோ அதனால தான் கழட்டிட்டேன். வானம்பாடி கிட்டே இருக்கேன். இப்போ ஆம்பூர்லேருந்து நெக்ஸ்ட்டு ஊர் பார்த்தோன்னா அது வானம்பாடி. ஸோ அந்த ஏன்னா இந்த பேக் வந்து என்னால் இது பண்ண முடியல, ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் சென்டரில் வச்சுட்டு இருக்கேன். ஒன்றும் நினைக்க வேணாம். ஸோ வானம்பாடிக்கு அடுத்தது பார்த்தோன்னா திருப்பத்தூர். ஸோ திருப்பத்தூர் வழியாக தான் நான் வந்து அதிரப்பள்ளி போக போகிறேன். ஸோ இப்போ கிட்ட வானம்பாடி கிட்டே இருக்கேன். ஸோ திருப்பத்தூர் போய் உங்களுக்கு வந்து நான் அந்த ஏலகிரி மலை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதை வந்து கிராஸ் பண்ணி தான் நான் போகணும். இந்த பிரிட்ஜில் ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இந்த தெரியுது உங்களுக்கு இந்த சைடில். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே பாருங்கள், இப்போ இதில் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இவ்வளோ தான் இருந்தது இந்த பிரிட்ஜு. ஸோ பைக்கில் போகிறவங்க என்ன சரியான ஸ்பீடில் போய் சும்மா அந்த கொஞ்சம் டச் ஆனாலே வந்து அந்த சைடு போய் விழுந்துடுறாங்க. அதே மாதிரி தான் அந்த சைடும். ஸோ அப்புறமா தான் இந்த மக்களெல்லாம் கோரிக்கை வச்சு இந்த மாதிரி வந்து மேலே வந்து கட்டியிருக்காங்க. சேஃபாக போங்க பைக்கில் போகும்போது, ஓவர் ஸ்பீடு வேணாம். இந்த மாதிரி கர்வ்லலாம் வந்து மீடியம் ஸ்பீட்லேயே போங்க. ஸோ நைட்டில் இந்த கேமராவோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம லாரி டிரைவர் அண்ணன் கூட இப்போ இண்டிகேட்டர் போட்டாங்க. அந்த சைடு தான் நம்மளும் போகணும். நீங்கள் ஏலகிரி வரணுன்னா கூட இங்கேருந்து இப்போ நீங்கள் இந்த லெஃப்ட் எடுத்தோன்னா தான் ஏலகிரி வரும். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எப்படின்னு தெரியலையே. ஒரு ஆர்வமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு அடுத்த நாள் எப்போது வந்து அந்த அதிரப்பள்ளி டு வால்பாறை அந்த 88 kilometers அந்த டேஞ்சரஸ் ரோட் எப்படி போகலான்னு அதுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கேன். ஸோ எப்படி இந்த பல்சரை வச்சுன்னு நான் அந்த அதிரப்பள்ளி வால்பாறை இந்த 1000 kilometer நான் அச்சீவ் பண்ணுவேன்னு நீங்கள் நம்புகிறீங்களா? நம்பி தான் ஆகணும். முடிவு பண்ணிட்டேன். சரி போகணுன்னு தான் இந்த வண்டியில் வந்து அந்த 1000 kilometer வந்து அச்சீவ் பண்ணணும். அவ்வளோதான். ஆமாம், திருப்பத்தூரில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து திருப்பத்தூர். ஸ்டாப் இல்லை, அந்த ஊரை வந்து நான் கடந்து போவேன்.
இப்போ அந்த ஊரை விட்டால் அப்புறமா கொஞ்சம் பெரிய டவுன் வந்து எதுவும் இல்லை. ஸோ அதனால் அங்கே நிப்பாட்டி ஒரு டீ சாப்பிட்டு அப்புறமா போகலாம். டீ ரொம்ப முக்கியம். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப நாளாக மோட்டோ விளாக் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ இப்போ தான் அதை வந்து நிறைவேறின்னு இருக்குது ஒவ்வொன்றா. ஸோ ட்ரீம் கேமரா, ஆமாம், ஆனால் இது இல்லை ட்ரீம் கேமரா, ஆக்ஷன் 5 Pro தான். ஸோ இந்த வழியாக தான் வந்து நம்ம ஏலகிரி போனோம். ஸோ நான் அதை மறந்துட்டேன். இல்லை, இந்த லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, நான் வந்து திருப்பத்தூரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். மழை பெஞ்சிருக்கீங்க, ஏன்னா நியூஸில் சொல்லியிருந்தாங்க சேலம் கண்டினியூஸாக 3 days வந்து மழை இருக்குன்னு. நம்ம சேலம் போகலை, சேலத்துக்கு பின்னாடி போகிறோம். ஐ மீன் என்ன சொல்கிறது, அந்த ஏற்காடு சைடு போகிறோம். பார்க்கலாம், மழையில் நனையாமல் இருந்தால் நல்லது. இங்கெல்லாம் சரியான மழை போல் இருக்குது. பார்க்குறீங்களா ரோட்டில் அதெல்லாம். ஸோ இதான் திருப்பத்தூர். ஸோ இதான் நம்மளோட டிஸ்ட்ரிக், ஆம்பூரோட டிஸ்ட்ரிக் திருப்பத்தூர். இதுவும் ஒரு ஜங்ஷன் மாதிரி தான். இங்கேருந்து தான் ஊட்டி, கொடைக்கானல், என்ன சொல்கிறது, இந்த ஏற்காடு, கேரளா, வால்பாறை எல்லாத்துக்கும் இங்கேருந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி இங்கேருந்து தான் வழி பிரியுது. திருப்பத்தூர் தங்களை அன்போடு வரவேற்கிறது. நாய் ஏதோ செத்துக்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 100 கிலோமீட்டர் வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். இன்னும் 387 கிலோமீட்டர் போகணும். கூகுள் மேப்பில் 9:30 மணிக்கு போய் ரீச் ஆகும்னு காட்டுது. ஆனால் ஒரு டீ கடை கூட காணோம். நானும் 2 மணி நேரமாக டீ கடை தேடி சுற்றின்னு இருக்கேன். எங்கேயுமே டீ கடையே காணோம். ஸோ ஃபைனலாக டீ சாப்பிட்டு முடிச்சிட்டேன். டீக்காக தான் ரொம்ப 2 மணி நேரமாக சுற்றின்னு இருக்கேன். எங்கேயுமே டீ கடையே காணோம். இப்போ தான் ஒரு இடத்துல அரூருக்கு பக்கத்தில் ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டு மறுபடியும் என்னோடய விலாகை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ 10 மணிக்கு போய் சேருவேன்னு சொல்லி காட்டுது. ஏன்னா ஒரு 1/2 hour இங்கே உக்காந்துட்டேன். ரொம்ப விண்டாக இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் தான் வச்சுருக்கேன். எப்படி வருதுன்னு தெரில இந்த சவுண்ட் குவாலிட்டி. பார்க்கலாம். எந்த ஊர் பேருன்னு தெரியலையே. டோல்கேட். ஊரும் போடணும், பேரும் போடணும். ஆல்மோஸ்ட் வந்து இப்போ பார்த்தோன்னா டைம் 5:35. ஸோ 12:05க்கு ஸ்டார்ட் பண்ணேன். 1 2 3 4 5 5.5 hour இந்த பைக்கை வந்து ஓட்டியிருக்கேன்.
இந்த விண்டு அதிகமாக இருக்குது, அதில் வண்டி வந்து ஸ்லோவாக போகுது. ஆப்போசிட் டைரெக்ஷனில் அடிக்குது விண்டு. சேலம் சைடு மழைன்னு வந்து நியூஸில் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் பயந்துனே வந்தேன், ஆனால் மழையை காணோம் அங்கே. ஓசிசி பைக்கில் லாங் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அழகான மற்றும் வலி மிகுந்த ஒரு ட்ராவல் தான். ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெயின். ஓசிசி பைக் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெயின். இன்னும் ஒரு 180 கிலோமீட்டர், ஸோ அதிரப்பள்ளி ரீச் ஆகிடும். 189 கிலோமீட்டர். ஸோ கோயம்புத்தூரை தாண்டியாச்சு. கோயம்புத்தூர் சிட்டிக்கு போகலை. ஸோ இப்போ கேரளா பார்டரை நோக்கி என்னோடய பையனை தொடருது. இன்னும் 172 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். இது ஒன் வே மாதிரி இருக்குது, அதெல்லாம் இது ஹைவே இல்லை, ஒன் வே. லோ சிசியில் லாங் போகிறது கஷ்டம். ஆனால் முடியாதுன்னு இல்லை, முடியும். நம்மளுக்கு அதான், நமக்கு வந்து ஃபிசிக்கல் சேலஞ்ச். எங்கே இருக்குன்னு தெரில இன்னும். கேரளா பார்டர் போயினே இருக்கேன்னா இன்னும் அது பிரிட்ஜ் ஆகுது. ஆமாம், ரயில்வே பிரிட்ஜ். ஓடுறா தம்பி. திருச்சி, பாலக்கோடு, கோயம்புத்தூர், சிக்னல். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கேரளா பார்டர். ஸோ செக் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில, போனால் தான் தெரியும். நான் மோஸ்ட்லி சொன்னாங்க செக் பண்ணுவாங்க அப்படின்னு. ஃபுல்லாக அந்த விண்டு, அந்த காற்று, அந்த இதை போட பாருங்கள் எப்படி காற்று அடிச்சுன்னு இருக்கு. அப்படியே வண்டி பின்னுக்கு தள்ளுது. கேரளா வண்டி அவ்வளோவா தெரியல, எல்லாம் தமிழ்நாடு வண்டி தான் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ கிரிக்கெட் விளையாடின்னு இருக்காங்க. நானும் ஒரு டைம் விளையாடின்னு இருந்தேன், இப்போ இல்லை. எவ்ரி சண்டே என்ன வேணால் இருக்கட்டும் கிரவுண்ட் போயிடுவேன். காலையில் போனால் சாயங்காலம் தான் வருவேன். இப்போ அந்த கிரிக்கெட் ஆசையே போயிடுச்சு. அந்த க்ரீனிஸ் இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அந்த கேரளாவோட க்ரீனிஸ். இந்த மலைங்க பாருங்க எப்படி இருக்குது. நல்ல வியூஸ் தெரியுதா என்னன்னு தெரியல, இந்த தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கிளியராக தெரியுது பாருங்க. என்ன கோயிலுன்னு தெரியாது, கோயிலா இல்லை வேறு ஏதாவதா. சூப்பராக இருக்கு.
இந்த வியூ எல்லாம் பாருங்க, மலை எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு. கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கேரளாவோட செக்கிங் பாயிண்ட், செக் போஸ்ட். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் செக் போஸ்ட். அவங்க பேரில் இல்லை. கேரளா இன்னும் ஒரு 18 கிலோமீட்டரில் நம்ம அதிரப்பள்ளி ரீச் ஆகிடுவோம். அந்த அதிரப்பள்ளி ரோடு தான் இப்போ நம்ம போயின்னு இருக்கோம். இங்கெல்லாம் பார்த்தா சரியாக மழை பெஞ்சிருக்கு. நான் வர டைம் கூட மழை விட்டு தான் பெஞ்சிருந்துச்சு, ஆனால் வெறும் தூரல் தான் இருந்தது. இங்கே பார்த்தா சரியாக மழை பெஞ்சிருக்கு. சைடில் எல்லாம் தண்ணி நீண்டு இருக்கு.
இன்னும் ஒரு கிலோமீட்டரில் நான் என்னுடைய ரூமுக்கு போய் நான் ரீச் ஆகிடுவேன். ஸோ அங்கே போய் நான் வீடியோ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. அப்படியே அந்த என்ன சொல்கிறது, அந்த க்ரீனிஷ்குள்ளே அந்த வண்டி ஓட்டுன்னு போகிற அந்த ஃபீலே தனியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரூம் கிட்ட வந்துட்டேன். இன்னும் ஒரு 200-300 மீட்டரில் வந்து நான் ரூமை வந்து ரீச் ஆகிடுவேன். வந்தாச்சு. ஸோ நான் இந்த ஹோட்டலில் தான் வந்து ஸ்டே பண்ண போகிறேன். ஸோ ரூமுக்கு போய் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்க்கு என்னால் போக முடியல. ஏன்னா வந்து ரீச் ஆனதுலேருந்து ஸ்டார்ட் ஆன மழை ஸ்டாப்பே ஆகலை. ஏன்னா ஈவினிங் வந்து 5:30-6 வரைக்கும் தான் அந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்காக அலோவ் பண்ணுவாங்களாம். ஸோ என்னால் போக முடியல. அடுத்தது என்ன பார்த்தோன்னா, அதான் மார்னிங் எழுந்தவுடனே ஃபஸ்ட்டு வந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த அதிரப்பள்ளி டு வால்பாறை அந்த டேஞ்சரஸ் ரோடு அப்படியே சொல்கிறீங்க, அந்த 80 கிலோமீட்டர் வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற அந்த ட்ராவல் வந்து நானும் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆம்பூர்லேருந்து இந்த அதிரப்பள்ளி வரத்துக்காக எனக்கு எடுத்தது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், லோ சிசி பைக்கு, அதுவும் இல்லாமல் நான் அவ்வளோ ரஷ்ஷாலாம் நான் ஓட்டலை. ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு மார்னிங் நல்லா மீட் பண்ணுறேன். டேக் கேர். அது வரைக்கும் see you in next video. Bye.